கைஸ் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிப் தான் வந்துச்சு. ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டரில் பிக்கப்பு, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் ட்ராப் மாதிரி தான் வந்துச்சு. ஸோ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 109 ரூபா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி ஆன்லைனில் பே பண்ணியிருக்காங்க. இருங்க நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு 109 ரூபா. ஓகே, டூ நாட் கலர் கேஷ் வாங்க வேணால் ஆன்லைன் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் டன் அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 1728 ரூபா இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ நேற்று ஓட்டினது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு நேற்று கொடுத்தீங்கன்னா நேற்று 1416 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 8 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். 1728 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓட்டிட்டு எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. பசிக்குது, அதாவது வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். கைஸ் நெக்ஸ்ட் ஆர்டர் கரெக்டாக 5:30 மணிக்கு வந்திருக்குங்க. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஸோ 113 ரூபாய்க்கு வந்திருக்கு. பிக்கப் ராமநாதபுரம் அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூரில். ஆக்சுவலி இந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட 7வது ட்ரிப். ஓகேங்களா, ஸோ 8 ட்ரிப் முடிச்சிருக்கோம். இது நமக்கு 7வது ட்ரிப்பாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு. வேறு வழியில் ஓட்டி தான் ஆகணும். நம்ம கேன்சல் பண்ணாலும் 3 தான் பண்ண முடியும். சப்போஸ் நைட் நமக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது, சரி தூங்கிட்டோம், லைக் 1-2 மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நைட்டில் ஒரே ஒரு பிட்டு வச்சுட்டு நம்ம பிட்டு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆர்டரையும் ஒரு பிட்டு தான் சொல்லுவோம். லாஸ்ட்டில் ஒரு பிட் இருக்கும்போது நம்ம இப்போ ரெண்டு பிட்டு மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரே பிட்டு தான் இருக்கும். நைட்டு ஒரு பிட்டு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக்கும் சரி, பைக் இல்லை காரும் சரி, நமக்கும் சரி பிளாக் பண்ணிவிடுவாங்க. 24 hours பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நைட் பிளாக் ஆச்சா நாளைக்கு நைட்டு வரைக்கும் வண்டி ஓட்டவே முடியாது. அது ரொம்ப கஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும். நமக்கும் சரி, ஓனருக்கும் சரி, எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் பிட்டை மிஸ் பண்ணாமல் ஓட்டணும். அதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆர்டர்ஸே 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்பில் வந்துட்டுருக்கு. வெயிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வர ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓட்டலாங்க. ஓட்டி முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 113 ரூபா நமக்கு வந்திருக்குங்க. கரெக்டாக சொன்னால் 114 ரூபா. ஓகேங்களா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:44 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து எப்போ வரும்னு தெரில. 5:45 ஆச்சு. வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்ததையும் பார்க்கலாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குங்க. ஸோ ஓகே, பக்கத்தில் தான் வந்திருக்கு. பிக்கப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர், ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 128 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ட்ராப் மொத்தமாக ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் சேர்த்து 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சு. 8:18 ஆச்சுங்க டைமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து எங்கே லைக் ட்ரிப்பை கன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஒரு ட்ரிப் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட்டாக ட்ரிப்பை நம்ம பிக்கப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராப்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் 4 கிலோமீட்டர் இல்லைங்க. அவங்க வந்து பக்கத்தில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து லைக் அங்கேருந்து ராமநாதபுரம். ஓகேங்களா, அங்கேருந்து எங்கே வரணும்னா லைக் டவுன் ஹால் வரணுங்க. உக்கடம் டவுன் ஹால் கிட்ட போத்தீஸுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் ட்ராப் பண்ணோம். போத்தீஸ் ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 283 ரூபா வந்துச்சுங்க. அதுக்கு எவ்வளோ அவங்க கொடுத்தாங்கன்னா 290 வந்து ஜிபே பண்ணாங்க. அண்ட் தென் வந்து லைக் அந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சதையும் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் நமக்கு வந்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்ஸ்லேயே முன்னாடி கணபதி சில்க்ஸில் பிக்கப் பண்ணோம். ஸோ கணபதி சில்க்ஸில் பிக்கப் பண்ணி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நரசிபுரம்னு ஊருங்க, இங்கே ஈஷா பக்கத்தில் அங்கே வந்திருக்கோம். அரௌண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சுங்க. கரெக்டாக நான் நோட் பண்ணல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 775 ரூபா வந்திருக்குங்க. அவங்க கரெக்டாக வந்து 840 ரூபா கொடுத்தாங்க. டிப்ஸ் எல்லாம் ஓகே, எல்லாமே சேர்த்து 840 ரூபா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேஷ் ரிசீவ்டு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 ட்ரிப் இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி மட்டும், இன்றைக்கி 12 மணிலேருந்து, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக 10 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 2902 ரூபா வந்திருக்குங்க. ஸோ எப்படி இன்றைக்கி 12 மணிக்குள்ளே இன்னும் ஒரு ட்ரிப் ஓட்டினா கூட நமக்கு 3000 ரூபா வந்துடும். ஸோ 3000 ரூபாங்கும்போது இன்றைக்கி கரெக்டாக 12 மணிலேருந்து இன்றைக்கி 12 மணி வரைக்கும், அதாவது நைட்டு 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கரெக்டாக 3000 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். அதில் 30% போட்டோம் அப்படின்னா நமக்கு 1000 ரூபா வந்து சம்பளம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆர்டர் இல்லாமல் இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த டார்கெட் நமக்கு அச்சீவ் ஆகிடும். எப்படியும் நமக்கு வெயிட் பண்ணாலும் ஆர்டர்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்திருக்கோம். பிக்கப் பண்ணுற எல்லாமே சேர்த்து 7:15 பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ 8:15 ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 775 ரூபாங்க. சரிங்களா,
ஸோ பசி ஆகுது, டைமு பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆச்சு. ஸோ போயிட்டு பக்கத்தில் கடை எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணுங்க. பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வருதுன்னா வெயிட் பண்ணுவோம். ஐ திங்க் இங்கே ஆர்டர்ஸ் வர்றது ரொம்ப ரிஸ்கின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பார்த்து போகணுங்க. பிகாஸ் இங்கே ரொம்ப வில்லேஜாக இருக்குது. ஆர்டர்ஸ் வராது, கண்டிப்பாக வராதுங்க. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், எப்படின்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாங்க. கைஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடை இருந்துச்சு. ஸோ பரோட்டா வாங்கியிருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:59, 9 மணி ஆயிடுச்சுங்க கரெக்டாக. கைஸ் அனைவருக்கும் குட் நைட். ஸோ நான் தூங்க போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:15 ஆச்சு. ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈசா லைக் வெள்ளிங்கிரி மலை பக்கத்தில் இருக்கோம். சரியான குளிருங்க, தாங்க முடியல. ஸோ அதனால் வரும்போது போட்டு வந்து இன்னொரு ஷர்ட் இருக்குது, அந்த ஷர்ட் எடுத்து மேலே போட்டுக்கலாம். ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மூவ் பண்ணலாங்க. சப்போஸ் ஆர்டர் வரல அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஆக்சுவலி ஆன்லைன்லேயே தான் இருக்குது. சப்போஸ் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் வந்துட்டால் பரவாயில்லைங்க. சப்போஸ் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் ஏதாவது இப்போ நைட்டு வந்தாலும் வரும். லைக் அவுட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது லைக் வெளியூர், லைக் சேலம், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, இல்லை நம்ம பக்கத்தில் பொள்ளாச்சி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதாவது சிட்டி லிமிட்டுக்கும் சிட்டி அவுட்ருக்கும் வெளியே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ பார்க்கலாங்க, ஆர்டர்ஸ் எப்படி வரும் வெயிட் பண்ணி நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு லைட்டாக ஒரு ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன், லைட்டாக ஒரு தூக்கம் போடலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, எப்படி என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே நண்பர்களே, அனைவரும் தூங்குங்க, தூங்கிடாதீங்க, வீடியோ பாருங்கள், ஓகேவா. சப்போஸ் தூக்கம் வந்தால் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கிக்கோங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீடியோ எப்படியும் நீங்கள் ஃபுல் பண்ணி பார்த்துக்க. எப்படி நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்தேன், பட் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் இல்லை, ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சில ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் அந்த ஒர்க்கை நம்ம பார்ப்போம். லைக் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம மூவ் பண்ணலாம். எல்ஸ் லைக் நம்ம அந்த ஃபோன் ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம்னா அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து ஃபுல்லானதில்லை. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 ஜிபிங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ பட் அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது, டெலிட் பண்ணிவிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்த வீடியோஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், நிறையா சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 50-70 ஜிபி கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் ஒரு வீடியோ. லைக் ஃபுல் லென்த் போட்டோம் அப்படின்னா 2 நாளத்தோட வீடியோ ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா. ஸோ மேபி நான் கட் பண்ணி போடுறேங்க, ஓகேங்களா. ஸோ கட் பண்ணி லைக் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி போடுறேன். ஸோ 1 by 1 அப்படியே நீங்கள் பாருங்கள், பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போடலாம். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் தென் வந்து வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வீடியோ ரீச் ஆகும். ஸோ தட் நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ அடுத்த ஆர்டர் வந்ததே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யோகேஷ்குமார், YK ஃப்ரம் YK சஃபாரி. சேனல் பேருங்க YK சஃபாரி, அதுதான், ஓகேவா. ஸோ குட் நைட், குட் நைட், குட் நைட் கைஸ். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1:19 ஆச்சுங்க நைட்டு. ஸோ ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சுங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு லைக் லொக்கேஷன் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணி லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நரசிபுரம். ஸோ நண்பர்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:22. இப்போ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் ஒன்று அசைன் ஆகிருந்துச்சுங்க. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஷா அந்த வெள்ளிங்கிரி பக்கத்தில் நரசிபுரம் அப்படிங்கிற ஏரியா. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராங்காக இருந்துச்சு. அதாவது இதில் நம்ம ஆப்பில் லொக்கேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து லொக்கேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டு அவங்ககிட்ட லொக்கேஷன் கரெக்டாக கேட்டிருந்தேன். ஸோ அவங்க எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலி எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம், ஊட்டி மேட்டுப்பாளையம் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த நரசிம்ம நாயக்கன் பாளையம், ஓகேங்களா. இதில் வந்து ராமசாமி நகர் இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ ராம் நகர், ராமசாமி நகர். ஸோ இந்த ராமசாமி நகரில் தான் வந்து பிக்கப்புங்க. ஸோ அங்கே பிக்கப் பண்ணி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணுற மாதிரி லொக்கேஷன் கஸ்டமர் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இப்போ நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. கஸ்டமர் இருக்கிறது நரசிம்ம நாயக்கன் பாளையம்,
பட் ஆனால் அதில் வந்து நரசிபுரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாற்றி லைக் லொக்கேஷன் தப்பாக வந்து பிக்கப் லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கஸ்டமர் சைடு ப்ராப்ளமா இல்லை லைக் ரெட் டாக்ஸி சைடு ப்ராப்ளமான்னு தெரிலங்க. பட் ஆனால் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு பேசிட்டேன். ஸோ அவங்க வந்து இதை நாங்கள் கொஞ்சம் மாறி இருக்குது கிளியர் பண்ணி தரோம், நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வரும், மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:24 ஆச்சு. கரெக்டாக வந்து இப்போ நம்ம நரசிபுரமில் இருக்கோம். லைக் ஈஷாலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மிட் நைட்னு வச்சுக்கலாம். மிட் நைட் ஒரு 1:30 மணிங்க. சரிங்களா? ஸோ ஓகேங்க, வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்ததையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.